கவின் ரியலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கோவூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்கணும். இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, புது வீடு, நியூ கன்ஸ்ட்ரக்ஷன், நல்லாயிருக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 ஃபீட் ரோடு வந்து 26 அடி ரோடு அதில் இருக்குது. நல்லா வந்து ஒரு பெரிய ரோடு. மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருக்குத்து இருக்குது. டேரெக்டாகவே நார்த்து ஃபேஸிங் தெருக்குத்து. சில வாஸ்துவில் பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங் தெருக்குத்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இது கட்டியிருக்காங்க. இந்த வீடு தான் ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் வியூ தான், எலிவேஷன் நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. குறைகள் எதுவும் சொல்ல முடியாது. வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த ஒரு குறையும் இல்லை, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம. மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருக்குத்து, அது மட்டும் தான். நார்த் ஃபேஸிங் டீசென்ட் லொக்காலிட்டியில் இருக்குது. மழைக்கு தண்ணி நின்றுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே விசாரிச்ச வரைக்கும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து விசாரிச்சிக்கலாம். நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்ட்டு. 400 மீட்டரில் மெயின் ரோடு வந்துடும். 2 கிலோமீட்டரில் குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்டே இருக்குது உங்களுக்கு. இங்கேருந்து 2 கிலோமீட்டர், எக்ஸாக்ட் 2 கிலோமீட்டர். நிறைய வீடுகள் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இங்கே இருக்குது. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் கொஞ்சம் ஹைட் ஏற்றி தான் பண்ணியிருக்காங்க. இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி வச்சுருக்காங்க. கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க. சின்னதாக நீங்கள் ஏதாவது பூச்செடி வந்து வச்சுருக்கலாம். மெட்ரோ வாட்டருக்கு லைன் கொடுத்துருக்காங்க. இன்னும் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. லைன் மட்டும் ஏரியாவில் இருக்குது. ட்ரைனேஜ் கிடையாது. செப்டிக் டேங்க் தான். செப்டிக் டேங்க் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12K, அதாவது 12,000 லிட்டருக்கு செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இவரே ஆல்ரெடி புள்ளியார் வந்து ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்காரு தெருக்குத்துக்காக. பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. வீட்டுக்கு வந்து நிறைய கேப் இருக்குது. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வந்து கார் ஏற்றுற மாதிரி நல்லா வந்து ஒரு ஸ்லோப் போட்டு பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பாருங்கள், நல்லா வந்து ஒரு இன்னோவா ஃப்ரீயாக நிறுத்தலாம் கார். அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்குது. நல்லா டைரக்ட் தெருக்குத்து. ஆனால் நல்லா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீடு. நிறைய செலவு பண்ணியிருக்காங்க வீட்டுக்காக. இங்கே வந்து ஒரு தண்ணி குழா வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது வெளியில் தண்ணி பிடிச்சி வண்டி கழுவுறதுக்கு, தெருவில் ஏதாவது தெளிக்கிறதுக்கு, செடிங்களுக்கு பண்ணுறதுக்கு எல்லாமே. லைட்டும் பாருங்கள் நல்லாயிருக்கும். பக்கத்தில் ஃபுல்லாகவே ஆப்போசிட்டில் பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே இண்டிவிஜுவல் ஹவுசஸ். நல்ல ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து இன்னோவா கார் பார்க் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பார்க்கிங் நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க. சில பேர் வந்து அந்த கார் கரெக்டாக போய் ஷூராக நிறுத்தத்துக்கு மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. பட் இவர் வந்துட்டு நல்லா வந்து தாராளமாக இடம் கொடுத்துருக்காரு. 1000 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு, அதாவது 1060 ஸ்கொயர் ஃபீட் கரெக்டாக. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20க்கு 53. இந்த சைஸில் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். எலிவேஷன் வந்து டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. கஜாரா டைல்ஸ் வந்துட்டு எலிவேஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இபி கனெக்ஷன்ஸ்க்கான மெயின் போர்டு இருக்குது. இங்கே செப்பல் ஸ்டாண்ட் அவரே கொடுத்துருக்காரு. தனியாக செப்பல் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செப்பல் இருக்கிறதுக்கு ஸ்டாண்ட் அவரே கொடுத்துருக்காரு. இங்கே வந்து சம்ப் இருக்குது. சம்ப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே ரூஃப் பாருங்கள், ஒரு 3 லைட் இல்லை ஃபேன் போடுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. மூஞ்சிலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹைட்டு, ரூஃபோட ஹைட் 12 அடிக்கு மேலே இருக்குது. நல்ல ரூஃப் ஹைட்டு. சைடில் கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நார்த் ஃபேஸிங் மெயின் என்ட்ரன்ஸ்னாலும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் டோர் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் பாயிண்ட் அது ஒன்று. கிரில் கேட்டு, ஃபோல்டபுள் டைப் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில். லைட் பாருங்கள், லைட்டும் நல்லா தான் இருக்குது. இங்கேயும் நிறைய லைட்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபோல்டப் டைப் கிரில் கேட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் டீக் வுட்டில் வந்து டோர் பண்ணியிருக்காங்க. நல்லா. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஹைட் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 ஸ்டெப் வச்சு ஹைட் ஏற்றிருக்காங்க. அதனால் மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து ஹெவியாக ரெயின் வந்தாலும் வாசல் வரைக்கும் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது டீக் வுட் டோரு, நார்மல் டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே மைனஸ் பாயிண்ட், அந்த லென்ஸ் பாயிண்ட் வைக்கலாம். நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. கதவு பில்டர்ஸ் தான் செய்யும் போதே அதை செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சேஃப், லேடிஸுங்களுக்குலாம் வந்து வீட்டில் தனியாக இருக்கும்போது ரொம்ப சேஃபாக இருக்கும். செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு யார் வராங்கன்றத பார்க்கலாம். இது வந்து டோர் நம்ம பார்த்துக்கலாம். நல்லா வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டோர் தான் பண்ணியிருக்காங்க. 4 ஷாஃப்ட் போட்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து மேக்னெட்டில் போய்ட்டு ஒட்டுற மாதிரி ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. அடிக்கடி கதவு போய் இடிச்சுக்காமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. சில பேர் புஷ் வைப்பாங்க. இவர் வந்து மேக்னெட்டில் வச்சுருக்காரு. அதனால் காற்றுல கூட ஆடாது உங்களுக்கு. உள்ளே வந்திருக்கப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஹால் வந்து நல்லாவே இருக்குது. சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வீட்டில் கட்டும்போது கிச்சன்லாம் கம்மியாக கட்டிடுவாங்க. இது ஒரு தாராளமாக நல்லா வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு நல்ல விஷயம்.
கிச்சனுக்குலாம் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடு போட்டிருந்தேன். கிச்சன் தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தது. வீடு ரொம்ப நல்லா பண்ணிவிட்டு கிச்சனில் சின்ன இடமா கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கிச்சன் கம் டைனிங் இருக்குது. இங்கே வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இதில் ஒரு ஃபேன் போட்டிருக்காரு. ஃபால் சீலிங் அவரே பண்ணிட்டாங்க. ஃபால் சீலிங் பண்ணிட்டாங்க. மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சன், சிம்னி மட்டும் வைக்கல. இங்கே கபோர்ட்லாம் பாருங்கள், ஒரு ப்ளைன் கலர் தான் கொடுத்துருக்காங்க. வுட்டோட கலர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. மேலேயும் கபோர்டுக்கு வந்து நிறைய இடம் கொடுத்துருக்காரு. அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. நிறைய கபோர்டு மேலேயும் பாருங்கள், நல்ல கபோர்டு. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது திங்ஸ் வைக்கலாம், சின்ன சின்னதாக ஒரு பூச்செடிகள் இது மாதிரி வந்து நிறையா வந்து டெக்கரேஷன்ஸ்க்காக சிலதை வைக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரிட்ஜுக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்காரு. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்குலாம் நம்மளுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் பின் பக்கம் கொஞ்சம் கேப் கொடுத்து டோர் திறந்தீங்கன்னா பின்னாடி கேப் இருக்குது. டோர் திறந்தீங்கன்னா நல்லா காம்பவுண்ட் ஹைட்டு. இந்த இடத்துல கொஞ்சம் இடம் கொடுத்துருக்காரு. பின் பக்கமும் உங்களுக்கு வந்து சும்மா போய் தண்ணி பிடிக்கிறதுக்கு ஏதாவது நீங்கள் நான்வெஜ் ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு பின்னாடியே நீங்கள் பண்ணிக்கலாம். கிரில் கேட் கொடுத்துருக்காரு பின்னாடியே சேஃப்டிக்காக. உள்ளே வந்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து வாஷ் பேஷன். இங்கே டைனிங் வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் ஹால் இந்த சைடில் நல்ல பெரிய ஹால் தான். டைனிங் கம் கிச்சன் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4-5 பேர் உட்கார்ற மாதிரி நீங்கள் வந்து டைனிங் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டிவி யூனிட் அவரே பண்ணிட்டாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு நிறைய விஷயங்கள் வீட்டில் பண்ணிட்டார் அவரே. வாங்கிட்டு நீங்கள் அடிஷ்னலாக பண்ணுறத அவரே பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் டெக்கரேஷன் தான் அவரே பண்ணியிருக்காங்க. ஹாலில் 2 ஜன்னல் கொடுத்துருக்காரு. இங்கேயும் பண்ணிட்டார். எல்லா இடமும் லைட்டிங்லேருந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஒரே நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் மட்டும் வாங்கி போடணும், அவ்வளோதான். உள்ளவே படிக்கட்டு வச்சு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் கீழே ஒரு பெட்ரூம் இருக்குது, அது பார்த்துடலாம். இது ஒரு சின்ன பெட்ரூம் தான். ஒரு கட்டில் போட்டு ஏஜ்டு பீப்புளாக இருந்தாலும் குழந்தைங்க இருந்தாலும் நீங்கள் வந்து மேபி ஏஜ்டு பர்சனுக்கு சூட்டபிளான இருக்கும். அப்படின்னா படிக்கிட்டு அப்பப்போ ஏறி போகக்கூடாது, முடியாது அவங்களால. உள்ளவே அட்டாச்சு பாத்ரூம் பெரிய வேறு தான் போட்டிருக்காரு. நீங்கள் கதவை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேஸ் ரொம்ப நல்லாவே நல்ல கலரிங் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூஃப் வரைக்கும் பண்ணல, கொஞ்சம் கேப் கொடுத்துருக்காரு. இங்கே ஷவர். எல்லா பெட்ரூமே அட்டாச்சு பாத்ரூம்ன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து கட்டில் சின்னதாக தான் போட முடியும், ரொம்ப பெருசாலாம் போட முடியாது. மேலே வந்துட்டு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே போகலாம், மாடி மேலே போகலாம். இப்போது கீழே ஒரு பெட்ரூமும் மாடியில் 2 பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 பெட்ரூம் வீடு இது. இங்கே ஹால் வியூ. மேலே பாருங்கள், லைட் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த லைட் நல்லாயிருக்கு. எல்லாமே ஒரே பண்ணிட்டாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே சின்னதாக வந்து ஒரு வராண்டா மாதிரி பண்ணியிருக்காரு. இங்கே வந்து ஒரு சின்ன ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்பேஸ் நடந்து போகிற அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. இங்கே ஏதாவது நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இது மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான வழி. கடைசியாக பார்ப்போம். இதுதான் வீட்டுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வித் பால்கனி. பெட்ரூம் பார்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய பெட்ரூம். நல்லா பெட்டு போட்டதுக்கப்புறம் நிறைய ஸ்பேஸ் வந்துருக்கு. வார்ட்ரோப் அவங்களே பண்ணியிருக்காங்க. கபோர்டு வந்து அவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல சைஸில் பண்ணியிருக்காங்க. தேவையான உங்களோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இதிலே வந்து ஃபில் ஆகிடும். அந்தளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலேயும் ஸ்டோரேஜ் இடம் கொடுத்துருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 2 ரேக் தான். டபுள் ரேக் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று. நடுவில் இந்த இது வந்து ட்ரெஸ்ஸிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங்காக மேக்கப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஃபுல்லாக கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கிளாஸ் கிடையாது. இதுதான் டோர். எல்லாத்துலேயுமே இந்த ரூம் டோர் எல்லாமே ஒரே மாதிரி டிசைனில் பண்ணியிருக்காங்க. இதில் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. பால்கனி சைடில் வெளியே வந்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் நல்ல பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க.
மேலே நீங்கள் இதில் ஃபேனும் போட்டுக்கலாம். இல்லை ஊஞ்சல் ஏதாவது மட்டும் எனக்கு ஃபேன் ஆனால் ஊஞ்சல் மட்டும் நான் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம். ஊஞ்சல் பண்ணிவிட்டு சைடில் வந்து நீங்கள் டேபிள் ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறது பண்ணிக்கலாம். நல்ல வியூ, ரோட் வியூ வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ரோட் வியூ நான் கீழே இருந்து காமிச்சேன் இல்லைங்களா. இதனால் டிரான்ஸ்ஃபார்மனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. குழந்தைங்க ஏதாவது எட்டிக்கிட்டி பார்க்குறதுக்கு தான் வராது. நீங்கள் இருந்தாலும் இங்கே ஒரு கிளாஸ், பாதி கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் போட்டு பாதி கிளாஸ், இந்த பக்கம் ஒரு பாதி கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கும் குழந்தைங்கக்கிட்ட. ஏன்னா குழந்தைங்க நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வாங்க. அதனால் அவங்கக்கிட்டேருந்து சேஃப் ஆகிறதுக்கு அந்த ஒரு திங்ஸ் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம பின் பக்கமும் டோர் கட்ட அந்த இதில் டோர் பண்ணியிருக்காங்க. பால்கனிக்கும் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இன்னொரு பெட்ரூம் பார்த்துடலாம். பார்த்துட்டு மொட்டை மாடி எப்படி இருக்குன்றதும் பார்த்துடலாம். இங்கே நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ். இந்த 2 சைட்லையுமே உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று, அப்படியே ஆப்போசிட் இந்த சைட். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் வந்து டிசைன் அதில் பண்ணிக்கலாம். அதில் லைட்டிங்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃபால் சீலிங் பண்ணி லைட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பாயிண்ட் நிறைய விஷயங்கள் உள்ளே பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இதுலேயும் நம்ம அங்கே பார்த்த மாதிரி தான், அதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம் கிடையாது. இதில் பாருங்கள், இதுலேயும் 2 கபோர்ட் கொடுத்துருக்காங்க. வாட்ரோப்பில் 2 ரோ கொடுத்துருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய ரோ தான். அதுலேயும் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கிளாஸ் இருக்குது. இந்த சைட் நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வந்து வாட்ரோப். மேலேயும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து லாக் சிஸ்டம் இருக்குது, லாக்கிங் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் இருக்கும். அது லாக்கர். இது லாக், இது லாக் இல்லை, அவ்வளோதான். இங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம். இது ஒரு அட்டாச்சு பாத்ரூம். நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. மேலே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த பெட்ரூமில் பாத்ரூம் மேபி பார்க்கலான்னு நினைக்கிறேன். நான் காமிச்சிட்றேன். ஒருத்தர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். பாத்ரூம் நான் இதில் காமிச்சேனா இல்லைன்னு தெரியல. மேபி பார்த்துடலாம். இது பாத்ரூம். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு டைல்ஸ் தனியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரூஃப் வரைக்குமே பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணல, மற்றபடி இதில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பாத்ரூம் பார்க்காம இருந்தோம், பார்த்துட்டோம். அங்கே எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ மொட்டை மாடிக்கு போகலாம். இது மொட்டை மாடிக்கு வீட்டுக்குள்ளேருந்து போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது ஒரு சேஃபு. மேபி நீங்கள் தேவைப்பட்டால் இங்கே ஒரு கிரில் கேட்டும் நீங்கள் வச்சுக்கலாம், சேஃப்டி. நான் மாடிக்கு போயிட்டு வரேன் இல்லைங்களா, அதனால் வந்து நைட்டில் சேஃப்டியாக இருக்கிறதுக்கு ஒரு கிரில் கேட்டும் பண்ணிக்கலாம். மொட்டை மாடிக்கு வரும். பக்கத்தில் வீடு பாருங்கள், நல்லா பெரிய பெரிய வீடு இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். இதுதான் மொட்டை மாடி. வாட்டர் டேங்க் இது கிளீன் ஸ்பேஸ் இருக்குது. வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி சின்டெக்ஸ் டேங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க மேலே. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போரும் வந்து 140 ஃபீட் போட்டிருக்காங்க. 120 ஃபீட்டு சம்மர்சிபிள் மோட்டரை கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து வாட்டரும் இருக்குது, பட் போர் வாட்டரு போதுன்றதால அவங்க எதுவும் பண்ணல. 3 BHK வீடு. தேவைப்படுறவங்க வந்து கூப்பிடுங்க. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,25,00,000 ப்ரைஸ். 1,25,00,000. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறவங்க வந்து கூப்பிடுங்க. CMD அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி. லோன் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தரமாக லோன் போகலாம். ப்ராப்பர்ட்டியோட டிஸ்கிரிப்ஷனில், ப்ராப்பர்ட்டியோட வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்போம். ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது உங்களுக்கு, அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். NRIக்கும் தனியாக ஒரு குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் அந்தளவுக்குலாம் டைம் கிடையாது, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற ஒரு 5 minutes 10 minutes நான் செலவு பண்ணலாம் அப்படின்னு லைவாக நாங்கள் எந்தெந்த இடத்துல வீடியோ எடுக்கிறோமோ அங்கேயே நாங்கள் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருவோம். இன்ஸ்டாகிராமில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதில் லைவாகவே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். Suresh_Avadi இருக்கும், நீங்கள் அதுலேயும் ஃபாலோ பண்ணலாம். ப்ரைஸ் 1.25 crores, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்பட வந்து கூப்பிடுங்க. கபின் ரியல் எஸ்டேட், சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.